பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. எப்படியாச்சும் பார்கவியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தர்ஷன். அதனால ஒரு பொய்யை சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் கூட வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அன்பு இப்படி சொல்றதுனால என்ன பண்றதுனே தெரியாம அப்பா இங்க வந்து வந்ததுனால அந்த பையனை அடிச்சுட்டாங்க. அதனால அந்த பையன் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டான். நான் போய் அவனை சந்தித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானும் வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லவும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ல இருக்காங்களா, அந்த பொண்ணு சுமாரா இருக்கா, நம்ம ஜோடி வந்து நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லி அவன் மனசுலயே ஆசையை வளர்த்து நம்ம 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி பேசி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பிளானை போடுவாருங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்கவியை பால்கனியில் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போதே கரிகாலன் கூப்பிடுவாரு, டேய் தர்ஷா வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிகாலனை திட்டிட்டு தர்ஷன் வந்து உடனடியாக வந்து சுவரேறி குச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே கதவை சாத்திட்டு, பார்கவி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன் உன் காலடியிலே விழுந்து, இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் தெரியும், ஆனால் நானும் ஒரு வகையில் வந்து உன்னை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து காரணமாயிட்டேன், ஏன்னா உன்னை லவ் பண்ணேன், உனக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணணும்னு எங்கள் அப்பா முயற்சி பண்ணார், ஸோ அப்படி நீங்கள் ஊரை விட்டு போய் நானே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் நீ இப்போ எடுத்துக்கிற முடிவு சத்தியமாக சொல்கிறேன் சரியான முடிவு, நான் காலம் ஃபுல்லாக உன்னை நல்லா பார்த்துப்ப ராணி மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருவாங்க. ஆனால் அன்புக்கரசிக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு, அவள் யார், ஏற்கனவே வந்து அறிவுக்கரசியோட தங்கச்சி தானே அன்புக்கரசி, அப்போ கிரிமினல் மைண்ட் இல்லாமையா இருக்கும், ஸோ என்னவோ டவுட்டாக இருக்கே இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்துக்கு எகிரி குச்சி வரதை பார்த்துடுறாங்க. உடனடியே பார்த்தீங்கன்னா ஜன்னலை திறந்துடுறாங்க. ஜன்னலை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஓ இதுக்கு தான் என்கிட்ட இவ்வளோ பேசிட்டு வந்தீங்களா நீங்கள், என்னடா இது இவ்வளோ நல்லா பேசுகிறாரே அப்படின்னு நானும் சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, சி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி, நான் கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நீ பேசிகிட்டு இருக்க, அவருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், உங்கள் அப்பாவை கொலை பண்ணது யார், உங்கள் அப்பாவா செத்துட்டாரு, அதுக்கு இங்கே பிடிச்சிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க நீ, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த நீ அப்படின்னு பார்த்தோன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அன்புக்கரசியை பார்கவியை பார்த்து. ஸோ உடனடியே கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து திருந்தலை நடிச்சிட்டு இருக்காரு, பார்கவி கிட்ட போயிட்டு தனியாக ரூமில் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் யாருமே இல்லாத டைமில், ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புடவை எடுக்கிற இடத்துல ஸோ என்ன மாதிரி புடவை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அவனுக்கு அவன் பொண்டாட்டி புடவை எது அடுத்தவ புடவை எதுனே தெரியாது, அவன்கிட்டயே கேட்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி நக்கலாக பேசுவாங்க. ஸோ நந்தினி இப்படி பேசுகிறதுக்கு காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கதிருக்கும் அறிவுக்கரசிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் மாமான்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு கழுத்தா மாட்டிலே வச்சு நவுத்திருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ ஞானத்துக்கு எப்படியாச்சும் எடுத்து புரிய வைக்கணும், ஞானத்துக்காக ஒரு வக்கீல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருபாலா ஏற்கனவே வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க ஞானத்தை சந்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சாருபாலா ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஞானத்தை சந்திக்கிறாங்க. ஞானத்துக்கிட்ட உண்மையை வந்து ஓப்பனாக எடுத்து சொல்கிறாங்க. ரேணுகா இப்படி சொல்லவும் வாயை மூடுடி, நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பக்கம் நின்றதுக்கு தான், ஸோ நீ வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லாமல் இருந்தா நான் ஏன் இப்போ ஜெயிலுக்கு போக போகிறேன், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் மேலே நீ வந்து குறைய சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஞானத்துக்கு ஒரு விஷயம் புரியணுங்க, என்னன்னா அண்ணன் நம்மளை யூஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு அண்ணன் இது வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்டதில்லை, ஆனால் ஜெயிலுக்கு போகிறத மட்டும் கதிரை வச்சுட்டே நம்மளை அனுப்புகிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு உள்ள அர்த்தம், கதிரால் வேலை ஆகணும் நம்மளால் வேலை ஆகாதுன்னு தெரியும். அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவர் போய் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காரு. இது எடுத்து சொல்ல ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா திட்டி பயங்கரமாக அமைச்சிருவாங்க. யோ நான் இப்பவும் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ ஏன் இப்படி முட்டா பையனாக இருக்க, இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீ தான் முட்டா பையனாக இருக்க, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் கதிரை போக சொல்கிறது, ஏன் சக்தியை போக சொல்கிறது, சக்தி அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் நிற்பான், ஆனால் நியாயத்துக்கு கண்டிப்பாக வந்து துணையாக நிற்பான், அநியாயத்துக்கு துணையாக நிற்க மாட்டான், கதிர் கையில் சொன்னால் கதிர் போக மாட்டான்னு தெரியும், அதனால தான் என் முட்டா பையன் ஏமாளியான ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வர்றதுக்கு, உங்கள் அண்ணன் உன்னை பகடைக்காயை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானாக வெளியே எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு என்ன பழி வாங்கிறதுக்காக, இது தெரியாமல் நீ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத போல் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எதுவுமே யூஸ் கிடையாது, ஆனால் அவங்க அண்ணன் சைடில் தான் நிற்கிறாரு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடு திரும்பிடுறாங்க, நகை புடவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் போனவங்க எல்லாருமே. ஸோ வந்த உடனே தர்ஷனை பார்த்து கேட்குறாங்க, தர்ஷனுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சுங்க, ஏன்னா நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே அம்மா சொன்னாங்கன்ற விஷயம் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி பார்த்துட்டா. அன்புக்கரசி வீட்டுக்கு வந்த எல்லாருக்கிட்டையுமே இந்த உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. ஸோ அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதானே பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ நல்லவனா நடிக்கிறானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, வாடி வா இந்த கல்யாணத்தை நடத்தாமல் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அறிவுக்கரசி. கூடவே வந்து ஏற்கனவே கதிர் வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் சுதந்திரம் உனக்கு இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவுமே
கிடையாது. மூடிட்டு தாலிய கட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. நீங்க என் கண்ட்ரோல்ல மட்டும் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் அன்பு கண்ட்ரோல்ல கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ தர்ஷன் ஏற்கனவே அமைதியா இருந்திருந்தாவே இந்த கல்யாணம் கரெக்ட்டா நடந்திருக்கும். ஏன்னா வீட்ல இருக்கிற பெண்கள் பயங்கரமா பிளான் பண்ணியிருந்தாங்க ஜீவானந்தத்த வச்சு. ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை ஒண்ணு அடிங்க. அவங்க அடிச்ச பத்திரிக்கையில அப்படியே அடிச்சுட்டு பேர மட்டும் மாத்திக்கங்க பார்கவின்னு சொல்லிட்டு அன்புக்கரசின்ற இடத்துல. ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அதாவது ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தோம். சொத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கரசி குணசேகரன் கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. கட்டாய கல்யாணமா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸு, வக்கீலு எல்லாருமே கூட்டிட்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு பிளான பண்ணியிருப்பாரு நம்ம ஜீவானந்தம். ஆனா ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. நீ இப்ப வந்து கண்டிப்பா பார்கவி கிட்ட பேசக்கூடாது தர்ஷன். அது ஒரு விபத்துல தான் முடியும். வேண்டாம். அவ ஏற்கனவே கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கா. அவளுடைய காயங்கள் ஆறுறதுக்கு நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே கேட்காம ஒரு அர்ஜென்ட் பட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு சுவரேறி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு பேசணும்னு என்ன அவசியம் தர்ஷனுக்கு? தர்ஷன் இப்படி பேசுனதுனால வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் தெரிஞ்சு போச்சு. ஸோ தர்ஷனே பார்த்தீங்கன்னா அவன் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கின்னு நம்ம பார்கவி தலையிலும் மண்ணை வாரி கொட்டிக்கின மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தர்ஷனை கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. த பாரத் தர்ஷா இதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா உங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். ஏன்னா தாய் மீனாட்சி மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கல்யாணம் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி கீழே. அறிவுக்கரசி தான் உனக்கு மாமியாவாக இருக்கணும். கண்டிப்பாக அன்பு தான் உன் பொஞ்சாதியாக இருக்கணும். இதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் மதுரையில் நீங்கள் நடக்காதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களை பார்த்து அப்படியே மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே ஒரு பிளானை போட்டாங்க. கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிளாங்காக இருக்காங்க. ஏன்னா தர்ஷனுக்கே இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வீட்டில் இருந்தே பிளான் போட்டிருக்காங்கன்னா இவங்களை இதுக்கப்புறம் வெளியே விடக்கூடாது. பக்கத்துல உன் முழு பொறுப்பையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். காலை ஓட கையை ஓட உன்னை எவெல்லாம் கை நீட்டு அடித்தாலும் அவளுக்கு என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஏற்கனவே கல்யாணம் முடியட்டும். கண்டிப்பாக சக்தியோட மனைவி மெட்ராஸ்காரியை போட்டு தள்ளிலாம் சக்திக்கு வேற கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆதி குணசேகரன். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்க சக்திக்கு இன்னொரு கல்யாணமா? ஆமாம், அவன் மனைவி இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் என் தம்பி இத்தனை நாளாக பொறுமையாக இருக்க சொன்னேன்? வாடிவாசலில் காலை சீறிக்கிட்டு வரும். ஆனால் மூக்கடாங்கயிறு போட்டு அடக்கி வச்சா அது அடங்கி தான் கிடைக்கும். களம் இருந்தால் மட்டும்தான் களம் குத்தி கிழிச்சிட்டு சூடு பறக்க மாடு எகிரி குச்சி போகும். அதே மாதிரி தான் இந்த களத்துக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். கல்யாணம் தான் நமக்கு களம். இதில் தான் நம்ம வீரத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பிளான் வேணால் பண்ணுங்கள், எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கங்க, எவ்வளோ வேணால் காசு எடுத்துக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் கொடுத்துருப்பாரு. அந்த தைரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவளை எப்படியாச்சும் முடிச்சு தள்ளிடணும் அந்த கல்யாணத்தை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இருப்பாரு நம்ம கதிர். ஆனால் இதுக்கு எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெண்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாரு நம்ம தர்ஷன். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க தர்ஷனுக்கு. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சுமூகமாக எடுத்துகிட்டு போகாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பெரிய போராட்டத்தையே உண்டாக்கிட்டாரு தர்ஷன். தர்ஷன் இப்படி பண்ணது அவங்க அம்மாவுக்கு வருத்தமாக இருந்தாலும் பார்கவிக்கு வருத்தம் தான். என்ன இது ரூமை சாத்திட்டு இப்படி பேசுகிறேங்கிட்ட உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அன்புக்கரசியும் பார்த்து வீட்டில் போட்டுட்ருவாங்க. நம்ம இப்போது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்தில் இருக்காரு தர்ஷன். ஏன்னா ஆதி குணசேகரன் ஏற்கனவே வெளுன்னு வெளுத்ததுனால தான் இந்த வீட்டை விட்டு எகிரி குச்சி போனார் தர்ஷன். ஆனால் இது தெரிஞ்சு சும்மா இருப்பாரான்னு தெரியல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.